மாவட்டம் கொடுமுடி அருகே விவசாயி ஒருவர் அவரது மனைவியின் துணையோடு பஞ்சகவ்யம் மற்றும் இயற்கை மூலிகைகளால் தயாரிக்கப்படும் ஷாம்பு, சோப்பு, சாம்பிராணி, முக அழகு பவுடர் உள்ளிட்ட ஏராளமான பொருட்களை தயாரிக்கிறார். இந்த தம்பதிகளின் இயற்கை தயாரிப்பு பற்றி விளக்குகிறது இந்த மண்வாசனை. கொடுமுடி அருகே உள்ள சின்ன கிராமம் புரவிபாளையம். இங்கு பல ஆண்டுகளாக விவசாயம் செய்து வாழ்ந்து வருபவர் முத்துசாமி, அவரது மனைவி ஈஸ்வரி. இருவரும் விவசாயத்தில் பல ஆண்டுகளாக ஈடுபட்டு வருவதுடன் நாட்டு பசு மாடுகளும் வளர்த்து வருகின்றனர். தற்போதைய காலகட்டத்தில் இதுபோன்ற நாட்டு மாடுகள் அழிந்து வரும் நிலையில் இவர்கள் இப்போது 40க்கும் மேற்பட்ட நாட்டு பசு மாடுகள் வளர்த்து வருகின்றனர். தங்கள் குழந்தைகளைப் போல் மாடுகளிடம் இவர்கள் காட்டும் அன்பு மிக பெரியது. பல ஆண்டுகளுக்கு முன்னர் நம் முன்னோர்கள் மாட்டு சிறுநீர் மற்றும் சாணத்தை மருத்துவத்திற்காக பயன்படுத்தி வந்தனர். உலகின் அனைத்து வகை உயிரினங்களுக்கும் தோஷம் உண்டு. ஆனால் தோஷம் இல்லாத ஒரே உயிரினம் பசுமாடு மட்டுமே என்று சொல்லப்படுவதுண்டு. பசு மாட்டிலிருந்து பெறப்படும் பால், தயிர், நெய், சிறுநீர், சாணம் ஆகிய 5ம் பஞ்சகவ்யம் எனப்படும். இது கணக்கிலடங்கா நற்பயன்களை நமக்கு தருகின்றது. இயற்கை விவசாயி நம்மாழ்வார் அவர்கள் பஞ்சகவ்யத்தை பயன்படுத்தி இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டதுடன் மக்களிடமும் அதன் பயன்பாடு குறித்து வலியுறுத்தி வந்துள்ளார். நம் முன்னோர்கள் நமக்காக கண்டுபிடித்த பல இயற்கை மருத்துவத்தை பணமின்றி ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டிலேயே வைத்துக்கொண்டு அதன் பயன்கள் தெரியாமல் ஆங்கில மருத்துவத்திற்கு சென்று தனது சொத்துக்களை விற்று மருத்துவம் பார்க்கும் அவல நிலையில் தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றோம். விவசாயி முத்துசாமி இயற்கையை மிகவும் நேசிப்பவர். இதனால் இவர் தமிழ் சான்றோர்கள் வழியில் இயற்கை வழியில் நாம் அன்றாட பயன்படுத்தும் சோப்பு, ஷாம்பு, தலைமுடி எண்ணெய், முக அழகு பவுடர், சாம்பிராணி, கொசுவர்த்தி உள்ளிட்ட ஏராளமான பொருட்களை தயாரித்து வருகின்றார். இவர்கள் தயாரிக்கும் பொருட்களில் சிறிது அளவு கூட ரசாயன பொடிகளை பயன்படுத்துவதில்லை. இதை தற்போதைய உலகில் யாரும் கண்டுகொள்வதில்லை. இந்த தம்பதியர் பசுமாட்டு சாணத்தை நன்கு காய வைத்து சிறிய உருண்டை பிடித்து மண்பானையில் வைத்து தீயில் வேக வைத்து 4 நாட்கள் கழித்து எடுத்து திருநீர் தயாரிக்கின்றனர். பசு சாணம், கற்றாழை, வேப்பிலை ஆகியவற்றை கொண்டு சோப்பு தயாரிக்கின்றனர். முக அழகு பவுடர் தயாரிக்க சாண விபூதி, வெட்டிவேர் மற்றும் மூலிகை கலப்புகளை கொண்டு தயாரிக்கின்றனர். இதனால் முகப்பொரு, தேமல், கரும்புள்ளிகள் நீங்கி முகம் பொலிவுடன் காட்சி தரும். ஷாம்பு தயாரிக்க பசுமாட்டின் சிறுநீர் மற்றும் பால் மூலிகை கலப்புகளை கொண்டு தயாரிக்கின்றனர். கொசுவர்த்தி சுருள் தயாரிக்க பசுமாட்டு சாணம், வேம்பு, துளசி, தும்பை ஆகியவற்றை பயன்படுத்தி தயாரிக்கின்றனர். இதேபோல் பல்பொடி, தலைக்கு எண்ணெய், சாம்பிராணி உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் தயாரிக்கின்றனர். இயற்கை பொருட்களின் மேல் மக்களுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கும் மோகம் ஆரோக்கியம் நிறைந்த மாற்றமாகும்.